இன்னைக்கு நம்முடைய சேனல் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, பெண் கர்ப்பமாகாமல் தினமும் உடலுறவு வைத்துக்கொள்ள 10 வழிகள் இருக்கு. இத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போற வழி என்னன்னா, பெர்த் கண்ட்ரோல் ஸ்பாஞ்ச். இந்த பெர்த் கண்ட்ரோல் ஸ்பாஞ்சுக்கு இன்னொரு பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு இன்னொரு பேர் வந்து டுடே ஸ்பாஞ்ச். இந்த டுடே ஸ்பாஞ்ச் வந்து ஆன்லைன்ல நீங்க வாங்க முடியும். அதே மாதிரி இதை வந்து எப்படி செஞ்சிருக்காங்கன்னா, இது வந்து ஃபோமை பயன்படுத்தி செஞ்சிருக்காங்க. இந்த பெர்த் கண்ட்ரோல் ஸ்பாஞ்சை வந்து பெண்கள் வந்து உடலுறவு வைத்துக் கொள்வதற்கு முன்னாடி தன்னுடைய பிறப்புறுப்பில் வந்து இதை இன்சர்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதை இன்சர்ட் பண்ணுறது மூலமாக அவங்க உடலுறவு கொள்ளும் போது ஆணுடைய விந்தணுக்கள் வந்து இந்த ஃபோமில் வந்து ஒட்டிக்குமா. ஸோ அது மூலமாக ஸ்பெர்ம்ஸ் வந்து அதாவது பிறப்புக்குள்ளே செல்லாமல் அந்த இடத்துல வந்து பிளாக் பண்ணி இந்த ஸ்பாஞ்ச் வந்து எல்லா ஸ்பெர்ம்ஸையும் வந்து இம்மொபைலைஸ் பண்ணிடும். அதாவது வேற இடத்துக்கு நகர விடாமல் இது தனக்குள்ளே வந்து ஈர்த்து வச்சுக்கும். இதோடைய டைமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு டைமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய காஸ்ட் வந்து எவ்வளோன்னா டாலர் மதிப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதோட காஸ்ட் வந்து அரௌண்ட் $1 to $15 ஃபார் எ பேக்கேஜ். ஸோ அந்த பேக்கேஜுக்குள்ளே எத்தனை இருக்குன்னு தெரியல. பட் இந்த ஒரு செட் ஆஃப் பேக்கேஜை வாங்கும்போது உங்களுக்கு $0 $15 இருக்கும். ஸோ நீங்கள் ஆன்லைனில் வாங்கும்போது அந்த பேக்கேஜுக்குள்ளே எத்தனை இது இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது பெர்த் கண்ட்ரோல் பேட்ச். ஸோ பெர்த் கண்ட்ரோல் பேட்சுக்கு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே இதுக்கும் இன்னொரு பேர் இருக்குது. இது வந்து ஆர்தோ ஈவ்ரா அப்படி இல்லைன்னா ஈவ்ரா பேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேட்ச் வந்து ஒன்றும் இல்லைங்க, இது வந்து சாதாரண ஒரு ஸ்டிக்கர் மாதிரி தான். ஸோ இந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம தோலில் எந்த பகுதியில் வேணால் ஒட்டிக்கலாம். கையில் ஒட்டிக்கலாம், காலில் ஒட்டிக்கலாம், தொடையில் ஒட்டிக்கலாம், வயிற்றில் ஒட்டிக்கலாம், முதுகில் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி இந்த ஸ்டிக்கரை நம்ம எந்த பகுதியில் வேணாலும் ஒட்டிக்கலாம். இந்த ஸ்டிக்கர் மாதத்துக்கு 3 வாரங்கள் உபயோகப்படுத்தணும். மாதவிடாய் காலத்து போது நம்ம வந்து அந்த வாரங்கள் மட்டும் நம்ம வந்து உபயோகப்படுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம உடலுறவு வைத்துக்குள்ள முதல் 3 வாரங்களும் இதை வந்து உடம்புல ஒட்டிக்கிட்டோம்னா ஒன்ஸ் இன் ஏ வீக், ஓகேவா, டெய்லி கிடையாது, அந்த வாரங்களில் ஏதாவது ஒரு நாள், 3 வாரங்களில் ஏதாவது ஒரு நாள் நம்ம ஒட்டிக்கணும். அப்படி ஒட்டுறது மூலமாக இந்த ஸ்டிக்கர் வந்து என்னென்னா ஒரு கெமிக்கல் வந்து ரிலீஸ் பண்ணும். எப்படி நம்ம வந்து பெர்த் கண்ட்ரோல் பில்ஸு இந்த மாதிரி மாத்திரைகள்லாம் எடுக்கிறது மூலமாக நம்ம உடம்புல வந்து ஹார்மோன்ஸுடைய மாற்றங்கள் நடைபெறுதோ அதே மாதிரி தான் இந்த பெர்த் கண்ட்ரோல் பேட்சை வந்து நம்ம உடம்புல ஒட்டுறது மூலமாக இந்த பேட்ச் வந்து கெமிக்கலை ரிலீஸ் பண்ணும். ஸோ இதனால் கர்ப்பமாகத்துக்கு தேவையான ஹார்மோன்ஸ் வந்து இது உற்பத்தி பண்ணி அந்த கர்ப்பமாகாமல் இருக்கிறதுக்கான ஹார்மோன்ஸ் வந்து இது உற்பத்தி பண்ணும் உடம்புல. ஸோ அப்படி பண்ணுறது மூலமாக பெண்கள் வந்து கர்ப்பமாக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க. இதோடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ், அதாவது ஒரு பீஸ்ன்னு சொல்லலை, பெர் பாக்ஸோடைய ரேட்டு வந்து $1 $80 வரைக்கும் கூட இருக்கும், அதாவது கம்பெனியை பொறுத்து, ஓகேவா. ஸோ இது ஆஸ் லைக் எ வெஜினல் ரிங் அண்ட் பெர்த் கண்ட்ரோல் பில்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம விவரங்கள் நம்ம தொடர்ந்து ஃபுல்லாக வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். மூணாவது நம்ம பார்க்க போகிறது பெர்த் கண்ட்ரோல் வெஜினல் ரிங். ஸோ இதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து நியூவா ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஸ்மாலாக தான் இருக்கும், சின்னதாக தான் இருக்கும். நம்ம கையில் வச்சுருக்க இந்த ரப்பர் பேண்டு மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து வேறு சாதாரண ரப்பர் பேண்ட் கிடையாது. இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பிராண்டு. இதுவும் ஃப்ளெக்சிபிள் தான், அதாவது எந்த டைரெக்ஷனாலும் நம்மளால் வளைக்க முடியும். ஸோ இதை என்ன பண்ணணும்னா பெண்கள் வந்து தன்னுடைய பிறப்பு உறுப்புக்குள்ளே வந்து ஒரு தடவை வச்சுட்டாங்கன்னா அதை 3 வாரத்துக்கு எடுக்க தேவையில்லை. இது நார்மலாக நம்ம வந்து இந்த கண்ட்ரோல் பில்ஸு, இந்த காப்பர் டீ இதெல்லாம் பயன்படுத்தும் போது அவங்க உடம்புல பெர்மனெண்ட்டாக வைக்கிறாங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா 3 வாரத்துக்கு ஒருக்க நம்ம வந்து மாற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி. எப்போ அவங்களுக்கு வந்து மாதவிடாய் காலம் வருதோ அந்த வாரங்கள் வந்து அதுலேருந்து நம்ம எடுத்துக்கணுமா. ஸோ அதுலேருந்து எடுத்துக்கணுமா. அதனால் இந்த ரிங்கை வந்து அவங்க உடலுறவு வைத்துக் கொள்வதற்கு முன்னாடி அவங்க வந்து தினமும் வந்து அந்த உறுப்புலேயே வச்சுக்கலாம். அதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதனால் அவங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நான் எந்த விதமான கேரண்டியும் கொடுக்க முடியாது. பட் நான் இந்த விஷயத்தை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். அவங்க வச்சுக்கிட்டாங்கன்னா 3 வாரத்துக்கு அவங்க வச்சுக்கலாம். டெய்லி வந்து அதை எடுத்து மாற்றணும் அவசியம் கிடையாது. ஒரு தடவை வச்சுட்டாங்கன்னா அது 3 வாரத்துக்கு அது அப்படியே இருக்குமா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க எப்போ வேணான்னு விரும்புகிறாங்களோ அப்போ எடுத்துக்கலாம். ஸோ இது என்ன பண்ணுன்னா ஸ்பெர்ம்ஸ் வந்து வழக்கம் போல் அந்த எக்குக்குள்ளே போகாமல் தடுத்துரும். அதே மாதிரி அவங்களுடைய கெர்விக்கல் மியூக்கஸ் வந்து திக்கர் ஆகிருமா. பெண்களுடைய உடம்புல வந்து கெர்விக்கல் மியூக்கஸ் வந்து திக்கர் ஆகிரும். ஸோ இதனால் வந்து ஸ்பெர்ம்ஸ் ஃப்ரம் கெட்டிங் இன் டு த எக் வில் ப்ரிவெண்ட் த ஸ்பெர்ம் ஃப்ரம் கெட்டிங் இன் டு த எக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான்காவது நம்ம பார்க்க போகிறது பெர்த் கண்ட்ரோல் பில்ஸ். இது வந்து ஒரு மாத்திரை மாதிரிங்க. ஸோ இந்த மாத்திரை வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து மாதவிடாய் காலம் வந்து மொத்தம் 28 நாட்கள். ஸோ இந்த 28 நாட்களும் அவங்க டெய்லி வந்து ஒரு டேப்லெட் எடுத்துக்கிட்டே வரணும். இந்த டேப்லெட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த டேப்லெட்டில் வந்து ஹார்மோன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் அதாவது செயற்கையாக உற்பத்தி செய்யக்கூடிய ஹார்மோன்ஸ் இருக்கும். ஸோ இந்த என்ன மாதிரியான ஹார்மோன்ஸ்னால் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரோஜெஸ்டின் அப்படிங்கிற இந்த 2 ஹார்மோன்ஸ் வந்து இந்த பெர்த் கண்ட்ரோல் பில்ஸில் இருக்கும். இந்த பெர்த் கண்ட்ரோல் பில்ஸை அவங்க 28 நாள் எடுக்கிற மாதிரியான ஒரு டேப்லெட் தான் இருக்கும். பட் இந்த 28 நாள் எடுக்கக்கூடிய டேப்லெட்டில் 21 நாள் தான் வந்து அதில் ஹார்மோன்ஸ் இருக்கும். மீதி இருக்கக்கூடிய அந்த 7 மாத்திரைகளும் சாதாரண ஒரு சுகர் தான், அதாவது சர்க்கரை மாதிரி தான். எதுக்காக அந்த 7 மாத்திரைகள் இருக்குன்னா
அவங்க கரெக்டாக வந்து டெய்லி ஒரு பேசிஸில் எடுக்கணும். அவங்க வந்து கரெக்டாக 28 நாட்கள் எடுத்துக்கிட்டே வரணும். அதை வந்து சைக்கிள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதில் 28 மாத்திரையும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் 21 மாத்திரை தான் வந்து ஹார்மோன்ஸ் இருக்கும். மீதி இருக்கக்கூடிய 7 மாத்திரை வந்து ஹார்மோன்ஸ் இருக்காது. ஸோ இந்த காரணத்தினால பெண்கள் தினமும் வந்து கரெக்டாக அவங்க வந்து மெயின்டைன் பண்ண முடியும். கர்ப்பமாகாமல் இருக்கிறதுக்கு தினமும் அவங்க வந்து மாத்திரை எடுத்துக்கலாம் இருக்காங்க. பட் இந்த மாதிரி பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் எடுக்கிறது மூலமாக சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். பட் அது என்ன அப்படிங்கிறத பற்றி நான் இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பட் இந்த வீடியோவில் ப்ரிவென்ஷன் எந்த மாதிரியான வழிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். 5வது நம்ம பார்க்க போகிறது பர்த் கண்ட்ரோல் ஷாட். இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா டீப்போ ப்ரோவேரா. இந்த டீப்போ ப்ரோவேரா அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி. ஸோ இதுக்கு ஷார்ட் ஃபார்மாக DMPA அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம மாத்திரைகள் வந்து எப்படி இதுக்கு முன்னாடி வந்து பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் வந்து ஹார்மோன்ஸை வந்து மாத்திரையாக நம்ம எடுத்துக்கிட்டோமோ அதே மாதிரி இந்த பர்த் கண்ட்ரோல் ஷாட்டில் வந்து அதாவது இன்ஜெக்ஷன் மூலமாக நம்ம வந்து ஹார்மோன்ஸை எடுத்துக்கிறோம். இந்த பர்த் கண்ட்ரோல் பில்ஸ்க்கும் இந்த பர்த் கண்ட்ரோல் ஷாட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் நம்ம ஹார்மோன்ஸ் வந்து டெய்லி நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். அது 28 நாட்கள், அதாவது மாதவிடாய் காலம் 28 நாட்களுங்கும் போது 28 நாட்கள் 21 நாட்கள் எடுக்கணும். மீதி இருக்க 7 நாட்கள் வந்து சுகர் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த இதில் அப்படின்னு கிடையாது. இந்த இன்ஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களோட கைகளில் போடுவாங்க. அதே மாதிரி இந்த வந்து நம்ம சாதாரணமாக மெடிக்கல் ஷாப்பில் போய் வாங்க முடியாது. இது பெண்களுடைய உடல் தகுதிக்கு ஏற்ற போது தான் இந்த டீப்போ ப்ரோவேரா அப்படிங்கிற இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஸோ இதை வந்து டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வாங்க முடியாது. இதை நீங்கள் டாக்டரை போயிட்டு கன்சிடர் பண்ணி உங்கள் உடம்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத செக் பண்ணிட்டு தான் அவங்க உங்களுக்கு இந்த இன்ஜெக்ஷனை போட்டுவிடுவாங்க. ஸோ இந்த இன்ஜெக்ஷனுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நீங்கள் ஒரு தடவை இந்த இன்ஜெக்ஷனை போட்டுட்டிங்கன்னா நீங்கள் தொடர்ந்து 3 மாதத்துக்கு நீங்கள் எந்த விதமான பர்த் கண்ட்ரோல் பில்ஸோ இல்லை நான் முன்னாடி சொன்ன எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ண தேவையில்லை. இது ஒரு 3 மாதத்துக்கு உங்களை கர்ப்பமாகாமல் தடுத்துரும். ஸோ இதோட காஸ்ட் அரௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாலர் மதிப்பில் வந்து கிட்டத்தட்ட வந்து குறைஞ்சது $1 அதிகபட்சம் $250 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 6வது நம்ம பார்க்க போகிறது பர்த் கண்ட்ரோல் இம்ப்ளான்ட். ஸோ இந்த பர்த் கண்ட்ரோல் இம்ப்ளான்ட் அப்படின்னா ஒரு மேட்ச் ஸ்டிக் மாதிரி, அதாவது தீக்குச்சி மாதிரி இருக்கும். கார்ட்போர்டு தீக்குச்சி மாதிரி இருக்கும். இதை நம்மளுடைய அப்பர் ஆம், அதாவது பெண்களுடைய அப்பர் ஆமில் வச்சு தச்சிருவாங்க. அது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பெண்களுடைய உடம்புலே தான் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தைக்கிறது மூலமாக பெண்கள் 1 மாதம் இல்லை 3 மாதம் இல்லை 3 வருஷத்துக்கு அவங்களால குழந்தை உண்டாகாமல் இருக்க முடியும். ஸோ இதோடைய காஸ்ட் என்ன அப்படிங்கிறத முழு விவரமாக இதில் கொடுக்கல. பட் இது வந்து வச்சுக்கிறது மூலமாக பெண்கள் வந்து 3 மாதத்திற்கு எந்த விதமான அடிஷ்னலாக எந்த விதமும் அவங்க எடுத்துக்க தேவையில்லை. இதை அவங்க உடம்புல வச்சுக்கிட்டாலே போதும். இது வந்து ப்ரோஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற, அதாவது எஸ்ட்ரோஜனுக்கு இன்னொரு இதுதான் வந்து ப்ரோஸ்ட்ரோஜன். இந்த ப்ரோஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸை வந்து இது ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்குமா. இது ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதால பெண்களுடைய செர்விக்கல் மியூக்கஸ் வந்து திக்காயிரும். ஸோ இப்படி திக்காகிறதால என்ன பண்ணுன்னா ஸ்பெர்ம்ஸ் வந்து எக்குக்குள்ளே போகாமல் தடுத்துரும். அதாவது அதோடைய சைஸ் வந்து பெருசாகிறதால அது உள்ளே அலோவ் பண்ணாமல் அதை அடைச்சிரும். ஸோ இப்படி அடைக்கிறது மூலமாக ஸ்பெர்ம்ஸ் உள்ளே போகாது. இதனால் வந்து ஓவரி வந்து எக் அப்படியே வச்சுக்கும். எந்த விதமான பாதிப்பும் எக்குக்கு வராது. ஸோ இது மூலமாக வந்து பெண்கள் வந்து கர்ப்பமாக மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 7வதாக நம்ம பார்க்க போகிறது ஃபீமேல் காண்டம். ஸோ இந்த ஃபீமேல் காண்டம் வந்து அதாவது ஆண்களுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு காண்டம் தான். இது வந்து பெண்கள் பயன்படுத்துவாங்க. ஸோ இதை பயன்படுத்துறது மூலமாக பெண்கள் வந்து கர்ப்பமாக தடுக்க முடியும். இதை வந்து தன்னுடைய பிறப்புறுப்புக்குள்ளே இன்செர்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆணோட உடலுறவு கொள்வது மூலமாக அந்த காண்டம்ல வந்து அனைத்து விந்துக்களும் சேகரிக்கப்படும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க அதை அப்படியே ஸ்கிராப் பண்ணிடலாம். அதாவது அதை வந்து அப்படியே வந்து தூரப்பட்டுடலாம். இதனால் அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது. ஸோ இது நார்மலாக வந்து ஒரு ஆண் எப்படி வந்து காண்டம் பயன்படுத்துகிறானோ அதே போல் பெண்கள் தன்னுடைய உறுப்புலையும் வந்து இந்த மாதிரி காண்டத்தை பயன்படுத்தலாம். இது மூலமாக அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் தான் இருக்குது. சில பல பெனிஃபிட்ஸ் என்னென்னா ஈஸி டு யூஸ், சுலபமாக யூஸ் பண்ணிக்கலாம். நோ சைடு எஃபெக்ட்ஸு, நோ எஃபெக்ட்ஸ் ஆன் ஹார்மோன்ஸ். அவங்க உடம்புல எந்த விதமான ஹார்மோன்ஸ்லேயும் எந்த வித பாதிப்பும் இருக்காது. எய்ட்ஸ் போன்ற தொற்று நோய்கள் வராது. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட வந்து அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இதை பயன்படுத்தலாமா வேண்டாமான்னு வந்து அவங்க செக் பண்ணிக்க வேண்டிய தேவையில்லை. அவங்க எப்போ வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் அதாவது டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் எதுவுமே தேவையில்லை. அதுக்கப்புறம் பர்த் கண்ட்ரோல் பில்ஸு தேவையில்லை. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன எந்த விஷயத்தையும் அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. 8வதாக நம்ம பார்க்க போகிறது செர்விக்கல் கேப். இதுக்கு இன்னொரு பேர் ஃபெம் கேப். ஸோ இது வந்து பெண்கள் தன்னுடைய பிறப்புறுப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கணும். அதாவது செக்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அதுக்கு அப்படி இன்சர்ட் பண்ணிட்டு அவங்க செக்ஸ் வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து கர்ப்பமாக மாட்டாங்க. இந்த செர்விக்கல் கேப்பை வந்து சிலிக்கான் அப்படிங்கிற மெட்டீரியல் மூலமாக அவங்க வந்து தயாரிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு பேரியர் மாதிரி ஆக்ட் பண்ணுமா. அதாவது ஆணுடைய விந்தணுக்கள் வந்து பிறப்புறுப்புக்குள்ளே போகாமல் இது தடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பயன்படுத்துறது மூலமாக நிறைய நன்மைகள் இருக்குது. அதுனா இது வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணலாம். இது மூலமாக பெண்கள் உடம்புல எந்த விதமான ஹார்மோன்ஸ் வந்து இன்பேலன்ஸ் ஆகாது. அதாவது ஹார்மோன்ஸில் எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது. டாக்டர்கிட்ட போய்ட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குமா. இதை யூஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து செக்ஸ் வச்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம்
இதை வந்து இன்சர்ட் அப் டு 6 ஹவர், அதாவது 6 மணி நேரத்துக்கு வந்து அவங்களால இதை வந்து தன்னுடைய பிறப்புறுப்புகளை வச்சுக்கிட்டு, அதாவது நைட்டு இவங்க வந்து தொடர்ந்து 6 மணி நேரம் செக்ஸ் வைக்கணும்னு விரும்புனாங்கன்னா அவங்க நைட்டு ஒரு 10 மணிக்கு வச்சாங்கன்னா விடிய காலையில் ஒரு 4 மணி வரைக்கும் அவங்களால அதுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவங்க தொடர்ந்து வந்து செக்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9வது நம்ம பார்க்க போகிறது டயப்ராம். இது பார்க்கறதுக்கு ஒரு பீஸ் ஆஃப் டோம் ஷேப்ட் சிலிக்கான் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம அதாவது பெண்கள் வந்து பிறப்புறுப்புல வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். அப்படி இன்சர்ட் பண்ணுறது மூலமாக அவங்க வந்து பிரெக்னன்சி ஆகிறத தடுக்க முடியும். ஏன்னா இது வழக்கம் போல் ஸ்பெர்ம்ஸை வந்து தன்னுடைய எக்குக்குள்ளே, அதாவது பெண்களுடைய எக்குக்குள்ளே வந்து போகாமல் தடுத்துரும். இது மூலமாக பெண்கள் வந்து கர்ப்பமாக மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னென்னா ஈஸி டு யூஸ், அதுக்கப்புறம் அவங்க உடம்புல இது பயன்படுத்துறது மூலமாக உடம்புல எந்த விதமான ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ் ஏற்படாது. இதனால் அவங்களுக்கு வேறு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் வராது. அதே மாதிரி இவங்க செக்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி இதை இன்சர்ட் பண்ணிக்கணும். அது போக இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இதை நம்ம ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டாலே இதை 2 வருஷத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து இதை டெய்லி அப்பப்போ பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம்னா இதை நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டு, அதாவது இதை க்ளீன் பண்ணிக்கிட்டு நம்ம இதை கிட்டத்தட்ட 2 வருடத்துக்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடைய ப்ளஸ் பாயிண்ட்டே இதுதான். பட் இதில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னென்னா இதை வந்து கரெக்டாக வந்து நம்ம இன்சர்ட் பண்ண முடியாது. அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்சர்ட் பண்ண முடியாது. இது இன்சர்ட் பண்ணதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஸோ நம்ம அதை பழகிக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10வது நம்ம பார்க்க போகிறது ஸ்பெர்மிசைட்ஸ். இது வந்து பார்க்குறதுக்கு க்ரீம் மாதிரியோ இல்லை ஜெல் மாதிரியோ இல்லைனா ஃபோம் மாதிரியோ இல்லை ஃபிலிம் மாதிரியோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வடிவத்தில் நமக்கு கிடைக்கும் மார்க்கெட்டில். இதை வந்து நம்ம தனியாக இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஜெல்லை இதை என்ன பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஏதாவது வந்து ஒரு பெர்த் கண்ட்ரோல் மெத்தடோட இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இதை அப்ளை பண்ண பிறகு அதுக்கப்புறம் வந்து பெண்கள் தன்னுடைய உறுப்புக்குள்ளே ஏற்றுக்கிட்டாங்கன்னா இது வந்து அந்த ஸ்பெர்ம்ஸை வந்து அது எல்லாமே வந்து சாகடிச்சிருமா. ஸோ இப்படி வந்து அதை சாகடிக்கிறதால நமக்கு வந்து பெண்கள் வந்து கர்ப்பமாக மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்பெர்மிசைட்ஸோட யூஸ். 11வது நம்ம பார்க்க போகிறது ஐயுடி. அதாவது நம்ம ஊரில் இது வந்து காப்பர் டீ அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்க்கறதுக்கு வந்து டீ ஷேப்பில் இருக்கிறதால, அதுவும் இது வந்து காப்பரால் தயாரிக்கப்பட்டதால இதை நம்ம ஊரில் வந்து காப்பர் டீன்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக இதோடைய பேரே வந்து ஐயுடி, இன்ட்ரா யூரைன் டிவைஸ். இதுதான் வந்து ஆக்சுவலுடைய பேர். இது வந்து ஒன் ஆஃப் த வந்து பெர்த் கண்ட்ரோல் மெத்தட் ஃபார் லாங் டேர்ம், அதிக நாட்கள் வந்து பெர்த் கண்ட்ரோலில் இருக்க முடியும். இது வந்து ஒரு தடவை பெண்களுடைய உறுப்பில் வந்து இன்சர்ட் பண்ணிட்டாங்கன்னா இது வந்து எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படுத்தாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நிறைய பெண்கள் இது வைக்கிறது மூலமாக நிறைய பாதிப்புகள் ஏற்படுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது பயன்படுத்துவது மூலமாக விந்தணுக்கள் வந்து பெண் உறுப்புக்குள்ள, அதாவது கர்ப்பப்பைக்கு போகாது. அதனால் பெண்கள் வந்து கர்ப்பமாக மாட்டாங்க. சில பெண்கள் இதை பயன்படுத்துவது மூலமாக 2 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்கு இதை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் சில பேர் வந்து இதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாமே லாங் லைஃப் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிட்டே வந்து உடலுறவு வைத்துக் கொள்வாங்க. ஸோ இது மூலமாக வந்து பெண்கள் வந்து கர்ப்பமாக மாட்டாங்க.